விஜய் அவர்களுடைய பேச்சு இன்று ஈரோட்டில். நான் வார்த்தையை முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் பூமி ஒரு தீய சக்தி, பூமி ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. தர்மத்துக்கு எதிராக தீய சக்தி மேடம். ஐயோ அப்பா, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய டிவி கேடா. கட்டாம சொல்லாமல, கட்டாம சொல்லாமடா. உன்னை இருடா நிக்கிதே, உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியேடா. அது நான் சாகரிக்கவா பாக்குறேன். ನಾಕಸಾಕಿ ಹಿರೋಶಿಮಾ ಹಿರೋಶಿಮಾ ನಾಕಸಾಕಿ ಅಕಿರೋವಾ ಕುರುಸೋವಾ நேஷனல் பேனசோனிக் ஜப்பானப்பா ஜப்பானப்பா. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். Just look at this. Hey, யாரமா? பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன், நான் ரோலரக்கன், ரோலரக்கன், நான் என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க அண்ணனை பார்க்க வந்தேன் गाइस. செம்ம ஸ்பீச். காத்தடிச்சதும் பேப்பர் பறந்துருன்னு கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டாரு. இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. ஒருத்த அண்ணனுக்கு பாசமா கிஸ் குடுக்குறான். அண்ணா அதை பார்த்துட்டு கீழே இறங்கடா முண்டகாலப்பன்னு திட்டினாரு. குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இப்படி கதறிட்டு இருக்கீங்க. யார் தீய சக்தி? யாரு தீய சக்தி? 41 பேர் இறந்து போயிருக்காங்க. நீ கிளம்பி போறப்ப 30 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம கிளம்பி போன நீங்க தூய சக்தி. ஆனா திமுக தீய சக்தியா? நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். எனக்கு மூளை இருக்குடா. அது யாரவ? நம்ம செக்யூரிட்டி. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. வரும்போது சக்திமான் பாத்துட்டு வந்துட்டாரான்னு தெரியல. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இன்னைக்கு ஒரு வேட்டை. கீழே இறங்கப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தந்தாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். ஆனா தற்குறி கூட்டம் எல்லாமே பாருங்க. தற்குறி கூட்டம்னா அண்ணா ஆக்சுவலா இன்னைக்கு வந்து 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன். நானு சரிங்களா, 2000 சம்பளம் எனக்கு. நான் அதை விட்டு வந்திருக்கேன்னா இது நான் தற்குறியா? நான் தற்குறியா? 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன். நான் தற்குறியா? பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், அதனால பார்க்க வந்துட்டோம். ஆமா, எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கா. எனக்கு அவங்க முக்கியமா முன்னாடினா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம்னு நான் வந்துட்டேன். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். அது பிடிக்கும். அதுதான், அது நேர்ல பாக்குற மாதிரி வருமாங்கண்ணா, அதனால வந்துட்டோம். நீங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் அள்ளி போட்டோம். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே யாரு
நகரத்தில் மூடி வெச்ச தெருவோரம். தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 மந்த் ஆகுது. சாரி 1 வீக் தான் ஆகுது. இவன்பா நான் யாருன்னு தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பாத்துட்டாங்க. இதெல்லாம் அந்த பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும். யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. கேட்டில்ல, ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல, பேர் வாங்குறதா முக்கியம். நேத்து ஒரே நாள்ல ஊர் மட்டும் இல்ல உலகம் பூரா தெரியுற மாதிரி ஆயிட்டோம் இல்ல. இது மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில பண்ணிருப்பியா? ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலாம் செத்தா பயிலாம் மூஞ்சி மோரையும் அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியே பக்கத்துல போய் பாத்துட்டேங்கிற சந்தோஷம். அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. உண்மைதான் நம்மதான் இங்க இருந்து போவேன். பாத்துருக்கேன் நானு. சைடுல வருவேன். இந்த வண்டிக்கு சேலை கட்டிட்டு வந்தாச்சு. சைடுல ரைட் போயாச்சு. என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. சொல்லுங்கய்யா, இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. விஜய் சார் பார்த்தாச்சு. விஜய் சார் நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பா. இன்னைக்கு சிரிச்ச மாதிரி நான் விஜய் பேச்ச கேட்டு என்னைக்குமே சிரிச்சது இல்ல. அல்டிமேட் காமெடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. என்ன வேணும்? ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ? என்ன 2 தடவை கேட்டதுக்கு டென்ஷன் ஆகுற? 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை வேணும். எங்க வீட்டுக்காரர் எல்லாம் செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. எங்களை மாதிரி இருக்கிற குழந்தைங்க, எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. அதனால அவர் சொல்றதுதான் மின்னுரிக உதவி. நாங்க கேள்விக்குரிய இருக்கிறோம். இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. கோல்கேட் வேத சக்தி. நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். விஜய்க்கு தான், விஜய் அண்ணன் தான் போடணும். விஜய் அண்ணன் தான் வர. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நான் வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? என்டிகேடா, ஏடிஎம்கேடா, டிஎம்கேடா, காங்கிரஸ்டா, காம்ரேட்ஸ்டா, இப்படியான ஒரு உணர்ச்சி ஒரு சொல்ல முடியும். சின்ன பசங்க தான் டிவிகேன்னு கத்துறான்னு பார்த்தா தலைமை தற்கூறியா அப்படித்தான் இருக்கு. டிவிகே திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி. யாரா உன்னை புகட்டா? போடா. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி. வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. விஜய மக்களுடைய தலைவராக இன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் ஓட்டு போடலன்னா நான் விஷம் வச்சு கொன்றுவேன். அப்ப விஜயனுடைய கொள்கையில தெளிவிக்க வேண்டாம். நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். விஜய் படமே போட மாட்டேங்கிறாங்க. வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு நல்லறீங்க. உதயநிதி இதெல்லாம் ஒரு ஆளே இல்லனா பேசிருப்பனா தெரியல. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்.
தினம் மாசம் மாசம் வர அந்த காசுல 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. அப்ப வந்து அங்க இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் கொடுத்த காசுல நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்து போயிட்டு அந்த காசு ரிட்டர்ன் கொடுத்தேன். புதுமை பெண் காலேஜ் எய்டட் ஸ்கூலுக்கு உண்டு அப்படின்னு சொன்னோனே அது எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னோட பையன் நானும் என் பையனும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம். அதாவது வந்து ஐ அம் குவைட் இம்ப்ரெஸ்ட்னு சொல்லலாம். எப்படி எதுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஏன்னா ஒரு தற்கொலை ஸ்பீச் எப்படி இருக்கணுமோ அப்படியே இன்ச்சி அசல் மாறாம நீங்க ஸ்பீச் இருந்துச்சு. கபாலிடா டிவி கேடா கபாலிடா டிவி கேடா டிவி கேடா. அண்ணா ஏன் பாஜகன்னு சொல்ல பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. அண்ணா ஏன் மோடியோட பேரை சொல்ல பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல. ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. எனக்கு பயம் இல்ல. ஏன் அண்ணன் கரூர் பத்தி பேசவே பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. ஓல்டு மீ ஒரு கிறுக்கு, அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட. இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். ஏன் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பத்தி பேச பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. ஏன் அண்ணன் 100 நாள் வேலை திட்டம் பிரச்சனையை பத்தி பேச பயப்படுறீங்களா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. அண்ணன் அதிமுகன்னு சொல்லவும் பயப்படுறீங்களா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. பாஜக கூட இருக்கான்றதுக்காக எடப்பாடி பேரை சொல்லவும் பயப்படுறீங்களா? யாரும் பண்ணாததை அவர் பண்ணுவாரு. அதான் யாரும் பண்ணாதான் எதை பண்ணுவாரு? நல்லது பண்ணுவாரு. என்ன நல்லதுக்கா ஏதாவது சொல்லுங்க. எல்லாத்தையுமே மாத்துவாரு நம்பிக்கை இருக்கு. சொன்னா புரியாது, சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. எதனே சொல்ல மாட்டீங்க. 2026ல உங்களுக்கு தெரியும் ப்ரோ. 2026ல உங்களுக்கு தெரியும். 2026ல உங்களுக்கு தெரியும். ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஒரு டான்ஸ் ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காகாவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. வண்டியை 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 விடவில்லை. எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் வாங்குற அடி அப்படி. அந்த அடி இன்னமும் உரைக்குது பாத்தியா? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு சொன்னீங்கல சாரு. விஜய் வந்து கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? சார் அதை பத்தி என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரு வாட்டி பேச விடுங்க. வேணாப்பா, நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல, என்ன ஆள விடு. இதெல்லாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது. ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். உன்னால ஆட்சி சேர்ப்பில எச்சிரி முறை உன்னால அடிக்கலாம்டா. நானும் கட்டவனே. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா. உன்னோட கேரக்டர் தானே, நான் சொல்றேன் வா. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருங்க, உதவி வருங்க. அதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் பாரு. சிஎம் சொன்னது அமித்ஷாவை பார்த்து. அன்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அமித்ஷாவை பார்த்து சொன்னா உனக்கு எங்க எரியுது? இல்லப்பா அம்மா பாப்பா என்னம்மா நாசமா போனவன் என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இது உனக்கு அடுக்குமாடா? போடா
போடா. இதுல இருந்தே தெரிய வேணா நீ பாஜகவோட கைக்கூலின்னு. அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுக்கிறாக்கி. நீங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. பாஜக கொள்கை எதிரின்னு ஓலா கேப் ஓட்டுவேன், ஆனா அவங்களை எதிர்த்து பேச மாட்டேன், அவங்க பேரையும் சொல்ல மாட்டேன். கேட்டா களத்துல இருக்க கட்சியை தான் எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு இருப்பேன். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். ஏன் பாஜக தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கிறது உனக்கு தெரியாதா? பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட்டு சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? அவ்வளவு பெரிய தற்குறியா நீ? அதை தாண்டி உன் கேரக்டர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன், இங்க பாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்மார்க் நார்சிஸ் தான் உன்னோட கோர் கேரக்டர். சொன்னாக்கள் போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. நான் 2 மாதம் சூடு தனியேற்றோம். ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டான் ஐயா. ஷூட்டிங்னா லேட்டா போனா பிடிக்காதுன்னு சொல்லுவேன், ஆனா மக்கள் உனக்காக காத்துட்டு இருந்தா 7 மணி நேரம் லேட்டா போவேன். ஐயா ஐயா ராசா ஐயா என் செல்லம் என் தங்கம். ஆமா உனக்கு எப்படி பாத்தீங்க? உன்னை பார்க்க வந்த மக்கள் கூட்டத்துல செத்து போனா அவங்கள போய் நேர்ல பார்க்க மாட்டேன், 1 வாரம் கழிச்சு வீடியோ கால்ல பேசுவேன். 4 பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம் நான் அமைதியா இருக்கேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்களையே மகாபலிபுரம் வரைக்கும் வர வைப்பேன். பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லுவேன், ஆனா நாள் குறிச்சு தான் தற்குறித்தனமா கூட்டங்களை நடத்துவேன். நடிகை கல்யாணத்துக்கு போவ, இன்னொரு நடிகை கூட சேர்ந்து ஊர் சுத்துவ, அப்ப எல்லாம் உன்னை பாக்குறதுக்கு கூட்டம் கூடாது. ஆனா மக்களை பார்க்க கரூருக்கு வந்தா மட்டும் கூட்டம் கூடி தள்ளிரும். அப்படியே சாதி எதிர்ப்பு சாதி எதிர்ப்புன்னு வீர வசனம் பேசுவ வாய்க்கிலேயே, ஆனா கவின் ஆணவ கொலைக்கு நேர்ல போய் பார்க்க மாட்டேன், குரலும் கொடுக்க மாட்டேன், ஒரு அரிக்க கூந்தலும் விட மாட்டேன். டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. தமிழ்நாடு மக்களை வச்சு நல்லா சம்பாதிப்பேன், தமிழ் கடவுள்னு உருட்டுவேன். ஆனா இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்றன்ற வார்த்தை கூட உன் வாயில வரல. திருப்பரங்குன்றதுக்கு குரல் இல்ல, ஒரு அறிக்கை கூட விடல. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. இது உலகத்திலே அதிக பக்தர்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வம். தப்பு பழிக்கப்படாது. முத்துராமலிங்கம் பிறந்த நாளுக்கு மாலை மரியாதை, அம்பேத்கருக்கு ஏஐ செட்டப். இன்னும் உன்னோட கேரக்டர் எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப கேவலமா நாராசமா இருக்கும் தற்குறி விஜய் அவர்களே. என்ன இளவு பாலிசோ ஐயா, நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நாரடிச்சிடாதப்பா. உங்க ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா உன் கேரக்டர் பத்தி இந்த எக்ஸ்பிளனேஷன் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். ஒரு கிரிமினல் பைத்தியம், அது சொல்றது எல்லாமே பொய், அவதூறு, ஆபாசம். இது எல்லாமே யூடியூபுக்கு எதிரானது. நான் சொல்ல விரும்பல. ஒரு விஷயம், ஒருத்தன் சத்தியமா பொய் பேசுறதுன்னு இறங்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். எல்லா கட்சியிலும் பிரச்சார கூட்டம் இல்ல பொதுக்குழு கூட்டம் என்ன பண்ணாங்க? ஒண்ணு பந்தல் போடுவாங்க, இல்ல சாப்பாடு போடுவாங்க. டிவி வச்சு என்ன நம்ம போடுவாங்க? மரத்தை வெட்டி போடுவாங்க. அப்படி இல்லையா டிரான்ஸ்ஃபார்ம் சுத்தி வேலி போடுவாங்க. அதுவும் இல்லையா கக்கூசு சுத்தி கான்கிரீட் போடுவாங்க. இதெல்லாம் புதுசா இருக்கு. என்னடா இதெல்லாம்? முடியல தலைவரே, முடியல. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி எப்பயுமே நடந்ததில்லை, இனிமேல் நடக்காது. பாவம் அணிலங்க, நாளைக்கு எது மேல தாவுமோ? உங்களுக்கு காசுதான் துணை, ஆனா எனக்கு இந்த மாசு தான் துணை. வரட்டா ஜோக் முடிஞ்சு. பனையுள்ள பதுங்கி இருக்கான், திடீர்னு கிளம்பி வர்றான், தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்கிறான், மறுபடியும் போய் பதுங்கிடுறான். ரிப்பீட். ஆழம்